ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேலரி ஷீட் மாடல், கிராஸ் சேலரினா என்ன, நெட் சேலரினா என்ன, சிடிசினா என்ன, சிடிசியில் இருக்க காம்பனன்ட்ஸ் என்னென்ன, ஹவு டு கால்குலேட் சிடிசி, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு கம்பெனியோட சேலரி ஷீட் மாடல். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம், இயர், மந்த், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயோட டெசிக்னேஷன், அப்புறம் கம்பெனி உள்ள லொக்கேஷன், அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது இருக்கும். அப்புறம் அதில் பேங்க் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஏர்னிங்ஸ், என்னென்ன ஏர்னிங்ஸ்லாம் இருக்குது, பேசிக், டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ். அப்புறம் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸு, டிடிஎக்ஸு, இபிஎஃப் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் நம்மளோட கிராஸ் சேலரி பெர் மந்த்து, சிடிசி பெர் மந்த்து, நெட் சேலரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸு, நம்பர் ஆஃப் எல்ஓபி, லீவ் பேலன்ஸு இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் பிளான் கட்டோட சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கும். கிராஸ் சேலரினா என்னென்னா நம்மளோட சேலரி, அப்புறம் அதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் டிடக்ஷனுக்கு முன்னாடியே இருக்கும். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, கன்வீனியன்ஸ் அலவன்ஸு, ஓவர் டைமு, அப்புறம் போனஸு, மற்ற அலவன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி இஸ் ஈக்குவல் டு பேசிக் சேலரி ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் மெடிக்கல் அலவன்ஸ் ப்ளஸ் அதர் போனஸ் அண்ட் அலவன்சஸ். பெனிஃபிட்ஸ், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா போனஸு, கமிஷனு, ஓவர் டைமு, அப்புறம் ஹாலிடே பே இதெல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்புறம் டேக்ஸஸ், இதில் எல்லா வகையான டேக்ஸஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். நெட் சேலரி, எல்லா வகையான டிடக்ஷனும் பண்ணிவிட்டு நம்ம கைக்கு வர சேலரி தான் நெட் சேலரி, அதாவது டேக் ஹோம் சேலரிங்க தான். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்னால் கிராஸ் பேக்கு அப்புறம் உள்ள டிடிஎஸ், பிபிஎஃப், ப்ரொஃபஷனல் டேக்ஸு, பென்ஷனு இது எல்லாமே டிடக்ட் ஆகி தான் நமக்கு இருக்கும். இதோட ஃபார்முலா நெட் சேலரி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் சேலரி மைனஸ் ஆல் டிடக்ஷன். இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னா இபிஎஃப், அப்புறம் பென்ஷனு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு இதெல்லாம் பிடிக்கிறதுனால நமக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய சுமை இது குறைக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இதில் எந்த டேக்ஸுமே இன்க்ளூட் ஆகிருக்காது. சிடிசினா காஸ்ட் டு கம்பெனி, ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே விலையை குறிக்கும். இது ஒரு முதலாளி தன்னோட பணியாளருக்கு செய்கிற எல்லா செலவையும் குறிக்கும். இதில் பணப்பலன்கள், பணம் இல்லாத பலன்கள், அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு, மற்ற எல்லா டிடக்ஷனுமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இதில் ஒரு எம்ப்ளாயி மானிட்டரி பெனிஃபிட்ஸை மட்டும் தான் மாதம் மாதம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதை இன்ஹேண்ட் சேலரி அல்லது டேக் ஹோம் சேலரி அப்படிங்கலாம். இது எப்போதுமே சிடிசியோட கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிடிசி, இதில் ப்ரைமரி காம்பனன்ட்ஸ் என்னென்னா பேசிக் சேலரி, அலவன்ஸ் அண்டு டிடக்டபிள். பேசிக் சேலரி இது ஒரு நிறுவனத்துக்கு வழங்கிய சேவைக்காக பணியாளருக்கு முதலாளிகள் கொடுக்கப்படும் ஒரு தொகை. இது பெரும்பான்மையான முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சிடிசிலேருந்து 40% எடுத்து அவங்க எம்ப்ளாயி கொடுப்பாங்க. இது முழுக்க முழுக்க டேக்ஸ் இன்க்ளூடு. அப்புறம் இது ஒரு பார்ட் ஆஃப் த இன்ஹேண்ட் சேலரி. அலவன்சஸ்ங்கிறது ஒரு பணியாளருக்கு முதலாளி கொடுக்கும் சலுகைகள் அப்படிங்கலாம். இந்த சலுகைகள் பணமாகவோ அல்லது வேறு எந்த வகையாகவும் இருக்கலாம். இதில் என்னென்ன அலவன்ஸ் இருக்குன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், அதர் அலவன்சஸ். டிடக்டபிள், இது ஒரு முதலாளி எம்ப்ளாயோட சிடிசிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் டேக்ஸுக்காகவும் மற்ற சேவிங் கண்டிபியூஷனுக்காகவும் கழிச்சிட்டு கொடுப்பாரு. இதில் தொழில்முறை வரி, வருமான வரி போன்றவை அடங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேவிங் கண்டிபியூஷன், ஒரு முதலாளி தொழிலாளர்கிட்டேருந்து பிடிச்ச தொகையை ஓய்வூதிய திட்டங்களில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. இது பின்னாடி நமக்கு கிராஜுவிட்டி, பென்ஷன், அப்புறம் இபிஎஃப் போன்ற பங்களிப்புக்கு இது உதவியாக இருக்கும். ஹவு டு கால்குலேட் சிடிசி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் சேலரி ப்ளஸ் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் சேவிங் கண்டிபியூஷன் ஆர் டிடக்ஷன். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா கிராஸ் சேலரி, இதில் பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கும். அப்புறம் டைரக்ட் பெனிஃபிட்ஸ், இதில் இன்சென்டிவ், போனஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ், இதில் இன்சூரன்ஸு, லீஸ்டு அக்கமடேஷன் அண்ட் ஃபுட் கூப்பன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சேவிங் கண்டிபியூஷன், இதில் கிராஜுவிட்டி, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட். டிடக்ஷன், டேக்ஸ் டிடக்ஷன் லைக் இன்கம் டேக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இப்போ சிடிசி எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். பேசிக் சேலரி ஒரு வருஷத்துக்கு 5,20,000 போட்டிருக்கு இதில். அதுக்கப்புறம் அலவன்ஸ், டிஏ அலவன்ஸ் 68,000, ஹெச்ஆர் அலவன்ஸ் 1,02,000, மெடிக்கல் அலவன்ஸ் 20,000,
அப்புறம் கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் 24,000 என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் 10,000 ஓவர் டைம் 15,000. இப்போது நம்ம கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கிறோம். இப்போது பேசிக் ப்ளஸ் அலவன்ஸ் தான் கிராஸ் சேலரின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ கிராஸ் சேலரி எவ்வளோ வருதுன்னா 7,59,000. அதுக்கடுத்து டேரக்ட் பெனிஃபிட்ஸ், இதில் போனஸ் 9,000, அப்போ இன்சென்டிவ் 18,000, அப்புறம் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸில் இன்சூரன்ஸ் 9,000 போட்டிருக்கு, ஃபுட் கூப்பன்ஸ் 7,000 போட்டிருக்கு. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் கண்ட்ரிபியூஷன், இதில் பிஎஃப் பணம் வந்து 62,400 பிடிச்சிருக்காங்க. அதாவது 12% ஆஃப் பேசிக் சேலரி. 5,20,000 12% பார்த்தோம்னா 62,400 வருது. அதே பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிடக்ஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து 2,500 பிடிச்சிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் 14,500 பிடிச்சிருக்காங்க. இதில் டோட்டல் சிடிசி எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆல்ரெடி கண்டுபிடிச்ச கிராஸ் சேலரி ப்ளஸ் இந்த சிடிஇஎஃப் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 8,81,400 வரும். இதுதான் மொத்த டோட்டல் சிடிசி. இப்படி தான் சிடிசி கால்குலேட் பண்ணணும். இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரியலன்னா வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள்.